கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 1 அதிகாரம் 24வது வசனம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் வசனம் 24. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமாயிருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமாய் இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு மேலே இருக்கின்ற 2 வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது: யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று குறிப்பிடுகின்றார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யூதர்கள் மேசியாவுடைய வருகையை அடையாளத்தினால் அவர்கள் எதிர்பார்த்தார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதே வண்ணமாக கிரேக்கர்களை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் அதிகமாக ஞானத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். இவை 2ஐ கொண்டு கடவுளை அடைய முடியுமா என்றால் நிச்சயமாக முடியவே முடியாது. ஆகவே தான் இங்கே பவுல் கொரிந்து திருச்சபைக்கு சொல்லும் பொழுது கடவுளை, இரட்சகரை நம்முடைய வாழ்க்கையில் கண்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை தேடுவதற்கு எது மிக அவசியமாக இருக்கிறது என்றால் ஆண்டவரை விசுவாசத்தினால் பார்க்கின்ற பார்வை இருக்கிறதே, அதுதான் கடவுளுடைய மகத்துவத்தை, கடவுளுடைய வல்லமையை நமக்கு வெளிப்படுத்துமே தவிர ஞானத்தின் மூலமாக நம்முடைய புத்தி கூர்மையினாலே நான் ஆராய்ச்சிகள் பல மேற்கொண்டு ஆண்டவர் இருக்கின்றாரா, அவர் யார் என்று நான் கண்டுபிடித்து விடுவேன் என்று சொன்னால் மனிதனுடைய ஞானம் கடவுளுக்கு முன்பதாக அது பைத்தியமாக இருக்கிறது. அதே வண்ணமாக யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களை மீட்கும்படியாய் வர வேண்டிய மேசியா எப்படி வருவார்? அவர் வந்து யுத்த புருஷனாக அவர் ரோம சாம்ராஜ்யத்தை தரைமட்டமாக்கிவிட்டு எங்களுக்கான ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிப்பார் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் கர்த்தருடைய சித்தம் என்னவா இருந்தது என்றால் கடவுள் தம்முடைய பிள்ளைகளை அவர் வெவ்வேறு விதத்தில், அவர்கள் புரிந்து கொள்ள முடியாத விதத்தில் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார். இயேசு சாதாரண மாட்டு தொழுவத்தில் அவர் பிறந்தார். ஒரு தச்சனுக்கு குமாரனாக அவர் வளர்ந்தார். அவர் அற்புத அடையாளங்களை செய்து என்னுடைய ராஜ்யம் அன்பினால் ஸ்தாபிக்கப்படுகின்றது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசங்கள் அனைத்தும் வித்தியாசமாக இருந்தது. மேலும் இந்த கடவுளை விசுவாசத்தின் வாயிலாக தேடும் பொழுது மாத்திரமே நாம் கண்டு கொள்ள முடியும் என்பதை இயேசுவும் வலியுறுத்தி கொண்டு வந்தார். ஆகவேதான் அவர் தோமாவை பார்த்து சொன்னார், கண்டு விசுவாசிக்கிறவர்களை காட்டிலும் அடையாளங்களை பார்த்து, அற்புதங்களை பார்த்து, கடவுள் நான் தான் என்று நிரூபிக்கிற அந்த காட்சியை கண்டு விசுவாசிப்பதை காட்டிலும் நீங்கள் காணாமல் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இப்படி யூதர்கள் ஞானத்தை, அடையாளத்தை தேடும் பொழுது, கிரேக்கர் ஞானத்தை தேடும் பொழுது, யூதரிலும் கிரேக்கரிலும் எவர்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருந்தார்களோ, அது விசுவாசத்தின் அடிப்படையில் கடவுளை கண்டு கொள்ளும்படியாய்
தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தார்களோ அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கின்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடவுளை ஒரு மனிதன் அறிந்து கொள்வது விசுவாசத்தின் அடிப்படையிலே. ஆகவேதான் ஆண்டவரை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். வேத வசனங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஞானிகளுக்கு அது பைத்தியமாக தோன்றுகின்றது. அடையாளத்தை தேடுகிறவர்கள் இதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இவன் எப்படி மேசியாவாக முடியும்? இவன் தகப்பனை எங்களுக்கு தெரியுமே, இவருடைய சகோதரர்களை எங்களுக்கு தெரியுமே என்று சொல்லி இயேசுவை மெஸ்ஸியாவை அடையாளத்தின் அடிப்படையிலே தேடினவர்கள் நித்திய ஜீவனுக்கு அந்நியர்களாக மாறிப்போனார்கள். ஆனால் விசுவாசத்தின் அடிப்படையில் கிறிஸ்து இயேசு தேவனுடைய குமாரன், அவர் நம்மை தேடி வந்தார், நமக்காக ஜீவனை கொடுத்தார், அவர் மீண்டும் உயிரோடு எழும்பினார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளை கண்டு கொள்ள வேண்டும், வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும், வாழ்க்கையிலே நாம் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்திற்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் கடவுளை நாம் விசுவாசத்தின் அடிப்படையில் தேட வேண்டும். அப்படி தேடும் பொழுது கடவுளே நமக்கு பலனாக இருக்கிறார். என்ன பலனாக? அசாதாரணமான காரியத்தை செய்து முடிப்பதற்கான பலத்தை கடவுள் நமக்கு தருகிறார். தேவ ஞானமாய் இருக்கிறார். என்ன ஞானமாய் இருக்கின்றார்? இந்த உலகத்தில் பைத்தியக்காரர்களாக தோன்றுகின்ற அல்லது பார்க்கப்படுகிற நாம் அநேக விதமான அதிசயமான காரியங்களை, பெரிய காரியங்களை செய்து முடிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு அந்த ஞானத்தையும் கிருபையும் தந்து வழி நடத்துகிறார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கடவுளை எதின் அடிப்படையிலே தேடுகின்றோம்? விசுவாசத்தின் அடிப்படையிலே நாம் தேடுகின்றோமா? அல்லது அடையாளத்தின் மூலமாக கடவுளை தேடுகிறோமா? அல்லது என்னுடைய ஞானத்தின் அடிப்படையில் நான் கடவுளை தேட முயற்சிக்கிறேன் என்று சொல்லி நாம் கிரேக்கர்களை போல தேடுகிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருபோதும் அடையாளத்தை தேடுகிறவர்களும் ஞானத்தின் ஊடாய் கடவுளை அடைகிறவர்களும் ஆண்டவருடைய சர்வ மகிமையை நாம் காணவே முடியாது. மாறாக விசுவாசத்தோடு கடவுளை நாம் தேடும் பொழுது கடவுள் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். கடவுள் தம்முடைய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் காண்பிக்கிறவராயிருக்கிறார். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆகவே என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் தேவ மகிமையை காண்பீர்கள். கடவுள் தாமே அப்படிப்பட்ட மாபெரும் கிருபையினாலே உங்களை நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென்.